Students, let us see the next method of on-the-job training. Under this method, job instruction techniques methods. Job instruction technique methods. Mostly this method is followed in the IIT. அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் இந்த மெத்தடை வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. In this method, a trainer at the supervisory level gives some instructions to an employee to how to perform his job and its purpose. அதாவது இதில் இந்த மெத்தடில் அந்த ட்ரெயினர் அவர் வந்து சூப்பர்வைசரி லெவலில் இருக்கார். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதை பற்றினது அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எப்படி செய்து முடிக்கிறது, என்ன பர்பஸ்க்காக செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் a trainer at the supervisory level gives some instructions to an employee to how to perform his job and its purpose. மேலே பாருங்கள், அந்த பிக்சரில் பாருங்கள், பிளான், ப்ரெசண்ட், ட்ரையல், ஃபாலோ அப். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அடுத்து அதை ப்ரெசன்ட் பண்ணணும், அடுத்து அதை வந்து ட்ரையல் பார்க்கணும். அது கரெக்டாக இருந்துச்சு, இது வந்து சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இந்த ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து முக்கியமாக வந்து அந்த நெட்வொர்க் கம்பெனிஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் மெத்தட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். Apprenticeship training method. Apprentice or trainee learn the job knowledge and skills from the trainer or a supervisor or senior worker. இந்த மெத்தடில் அந்த நம்ம ட்ரெயினியை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்களுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த வேலைக்கு அவங்க வர்றதுக்கு அந்த வேலையை வந்து அவங்களுக்கு பெர்மனண்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த பெர்மனண்ட் வந்து அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த முன்னாடி அந்த ஜாபை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ண அந்த வருஷத்தில் கொடுக்கக்கூடியதை அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, நிறைய ஜாப் நாலேஜ் ஸ்கில் நிறைய வந்து அவங்க சீனியர் ஒர்க்கர், சூப்பர்வைசர், ட்ரெயினர் அவங்கக்கிட்ட இருந்து நிறையா ஸ்கில்ஸ் நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. Generally, the apprenticeship training is given to technical cadre like that mechanics, electrician, craftsman, welders, fitter, etc. இந்த மாதிரி டெக்னிக்கல் கேடரில் வந்து இந்த மெத்தட்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. This duration of this training program ranges from 1 to 5 years. மோஸ்ட்லி வந்து இப்போலாம் 5 இயர்ஸ்க்கெல்லாம் யாரும் அப்ரெண்டிஸ்ஷிப்பாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ 1 இயர், ஆனால் அது ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 இயர் டு 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க புக்கில். த ட்ரெயினி கெட்ஸ் ஸ்டைபண்ட் டியூரிங் த ட்ரைனிங் பீரியட். அந்த காலத்தில் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் காலத்தில் அந்த ட்ரைனிங்கில் அவங்களுக்கு வந்து சேலரி இருக்குது, ஸ்டைபண்ட் அப்படின்றத ஒன்று அவங்க கொடுக்குறாங்க. ஸோ த apprentice or training learns the job knowledge and skill from the trainer or supervisor or senior worker. The apprenticeship training is given to the technical cadre like mechanics, electrician, craftsman, welders, fitters, etc. The duration of this training program ranges from 1 to 5 years. The trainee gets the stipend during the training period. And last one in under the on-the-job training, committee assignment. கமிட்டி அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன? கமிட்டி அப்படின்னாலே குரூப் ஆஃப் பீப்புள். அசைன்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஜாபை கொடுப்பாங்க, அதை நம்ம செஞ்சு முடித்து அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். தட் இஸ் கமிட்டி அசைன்மெண்ட். when employees are assigned to committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader. They gain more knowledge by observing and participating in the decision making process. அதாவது இது வந்து ஒரு குரூப்
ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப் ஆக்டிவிட்டியில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சில ஒர்க்கை வந்து அசைன் பண்ணிடுறாங்க. அந்த ஒர்க்கை வந்து அவங்க செய்து முடித்து இல்லை அதை பற்றின நாலேஜை கேதர் பண்ணி அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி மெம்பர்ஸ்டையும் அந்த கமிட்டி லீடர்ஸ்டையும் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன நாலேஜை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதன் மூலமாக டெசிஷனை வந்து எடுக்க வைக்கிறாங்க. அப்போ பார்ட்டிசிபேட்டிங், அவங்கள அப்சர்வும் பண்ண வைக்கிறாங்க, நாலேஜை கேதரும் பண்ண வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஒர்க்கை வந்து அவங்கள ஆக்டிவ் பண்ண வச்சு அதன் மூலமாக அவங்க டெசிஷன் மேக்கிங் அந்த அத்தாரிட்டியாகவும் செயல்பட வைக்கிறாங்க. முடிவு அவங்களே எடுக்க சொல்கிறாங்க. அதாவது இப்படி இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய நாலேஜையும் கேதர் பண்ணுது, நாலேஜ் தேவையான நாலேஜையும் கேதர் பண்ணுறாங்க. அதில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அடுத்து டெசிஷன் மேக்கிங்கும் பண்ணுறாங்க. விச் இஸ் த குட், எதை நல்லது, எந்த முடிவு நல்ல முடிவு அப்படின்றத அவங்க வந்து கலந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்கள எடுக்க வைக்கிறாங்க. ஃபைனலாக யார் சொல்கிறது கரெக்டாக இருக்கோ அதை வந்து அவங்க டெசிஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் கமிட்டி அசைன்மெண்ட். When employees are assigned to a committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader, and they gain more knowledge by observing and participating in the decision making process. So that's all. The on the job training method. What are the on the job training method we have learned? First one is coaching method. It's like a teaching and mentoring also like that of coaching method. And third one job rotation, and fourth one job instruction techniques method, and fifth one apprenticeship training method, and sixth one is committee assignment. So let us see the off the job training methods. Off the job training